ஹாய் guys, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புறேன். இது உங்கள் MCC Vlogs. So இன்னைக்கு இந்த வீடியோல என்ன சொல்ல போறோம் பாத்தீங்கன்னா, இப்பதான் பிரைட் ஆரம்பிக்கலாம். நம்ம சேனல் லோகோ இன்ட்ரோ எல்லாமே மாத்தணும்ல. நிறைய பேருக்கு வந்து சென்ட் பண்ணி அந்த நேம் லோகோ எல்லாம் எப்படி இருக்கு நீங்க வந்து கேட்டிருந்தோம். அதுல நிறைய பேர் வந்து மொளா அப்படிங்கிற நேம் வந்து ஏன் சேஞ்ச் பண்ணீங்கன்னு வந்து கேட்டிருந்தீங்க. How do I tell you? ஃபர்ஸ்ட் அது ஏன் சேஞ்ச் பண்ணேன் அப்படின்னா, நம்ம வந்து ஸ்டார்டிங்ல வந்து சப்ஸ்கிரைபரை எய்ம் பண்றதுக்காண்டி வந்து நியூஸ் அதே மாதிரி டெக் சம்மந்த பத்தி எல்லாம் போட்டிருந்தோம். அதுக்கப்புறம் 2 வருஷமா நம்ம வந்து வியூஸ் போடல. இப்பதான் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். ஸோ ஸ்டார்ட் பண்ணும்போது என்டர்டைன்மெண்டா வியூஸ் போடலாம் அப்படின்னு பிளான் பண்ணும்போது எனக்கு இந்த மொளா அப்படிங்கிற நேம் வந்து கொஞ்சம் இன்னும் பெட்டரா மாத்தினா நல்லா இருக்குமே அப்படிங்கறனால MP சசி பிளாக்ஸ் மாத்தியாச்சு. எம்பிலே வந்து மொளாப்படியை வந்து மறக்க கூடாது அப்படிங்கறனால MP சசி பிளாக்ஸ் வச்சாச்சு. அடுத்து வந்து லோகோ. நிறைய பேர் வந்து லோகோ சென்ட் பண்ணி இருக்கும் போது ஏஐல எடிட் பண்ணிட்ட அதே மாதிரி விஜய் சுத்தவனோட சேனல் லோகோ மாதிரியே இருக்கு அப்படின்னு சொல்லிங்க. சத்தியமா அது வந்து என்னால அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. மொத்தமா என்னையவே குறி வச்சு வந்தா என்னடா பண்றது? ஏன்னா இது வந்து எவ்வளவு கஷ்டப்பட்டு எடிட் பண்ணிருக்கீங்க அப்படிங்கிறது எனக்கும் தெரியும், எனக்கு சுத்தி உள்ள ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியும். ஏன்னா அப்படி நம்பிக்கை இல்லைனாலும் உங்களுக்கு மேல நான் வந்து எடிட் பண்ண இமேஜஸ் வந்து காமிக்கிறேன் பாருங்க. நிறைய பேர் வந்து இந்த லோகோ 2 பேருக்கும் மேட்ச் ஆகுதுன்னு சொல்லியிருந்தீங்கல்ல. ஒருவேளை இருக்குமோன்னு நானும் யோசிச்சு பார்த்துட்டு விஜய் சுத்தவன சேனல் லோகவும் நம்ம சேனல் லோகவும் பக்கத்துல வச்சு பார்த்தேன். சோ அந்த அளவுக்கு எல்லாம் மேட்ச் ஆகல. சரி நம்ம தான் இப்படி இது எடிட் பண்ணிருப்போமோ அப்படின்னு யோசிச்சா எனக்கு மேல திருறானுங்கன்னு ஒரு 4 பேர். இவன மாதிரி ஆள் இருக்கனாலதான் அங்கங்க வெடிக்குது. எல்லாரும் அவங்க சேனலுக்கு ஒரு சிம்பிள் வச்சிருப்பாங்க. ஸோ நம்மளும் நம்ம சேனலுக்கு ஒரு சிம்பிள் வைக்கணும் அப்படின்ட்டு யோசிச்சதுதான். ஸோ வந்து நான் எங்கேருந்து சுற்றுப்பேன்னு உங்களுக்கு தெரியும். ஜப்பான்கார என்னென்னமோ கண்டுபிடிக்கிறா, நான் எதை கண்டுபிடிச்சிட்டு வந்துக்குது பாரு. சொல்லணும் அவசியம் இல்லை, இருந்தாலும் பண்ணி காமிச்சேன். நம்ம சேனலுக்கு என்ன கண்டென்ட்னே வந்து கேக்குறீங்க. அது எங்க இருக்கு? எப்ப அந்த கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் உங்களுக்கு எல்லாம் பெரிய கும்புறா. ஏன்னா ஒரு வீடியோ யோசிச்சு எப்படி என்ன மாதிரி கண்டென்ட் பண்ணலாம் யோசிச்சு பண்றதுக்குள்ளேயும் மண்டையை பிச்சுக்கிற மாதிரி இருக்குது. எப்படிதான் அந்த வீடியோஸ் எல்லாம் பண்றீங்களோ அந்த வழி எல்லாம் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் மட்டும்தான் தெரியும். நான் ஸ்டார்டிங்ல இருந்து இப்போ அதான் சொல்றேன், நம்ம சேனல்ல வந்து கண்டென்ட் கிடையாது, ஃபுல்லாவே என்டர்டைன்மெண்ட் மட்டும்தான். அதே மாதிரி நிறைய பேர் வந்து கேமிங் வீடியோஸ் போடுங்க, ஏதோ செம மேட்டர் சொன்னீங்க, என்ன அது கேமிங் சேனலா மாத்திருங்க அப்படிலாம் நிறைய பேர் சொல்லிருக்கீங்க. ஃப்ரீ ஃபயர் பப்ஜி இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் போடுங்க, நான் நல்லா சப்போர்ட் பண்றேன், நிறைய சப்போர்ட் வரும் அப்படிலாம் சொல்றீங்க. நமக்கு அதுல அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல. ஆனா உங்களுக்காண்டி கண்டிப்பா வந்து ஒரு நாள் விளாக் பண்றேன் கேமிங் பத்தி. என்னென்ன சொல்றோம் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா இன்னும் கொஞ்ச நாள் நம்ம 2K சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ண போறோம். வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும். நமக்கு இந்த சப்போர்ட் வந்து பத்தாது, மேலும் சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை யாரும் புதுசா பாக்குறீங்கன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கேன். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். டாடா, பாய்.